சினிமாவில் வந்து அப்படியே கட்டி பிடிச்சிப்பாங்க. கடைசியில் அந்த பக்கம் போய் இவன் அவனுக்கு குழி தோண்டுவான், அவன் அவனுக்கு குழி தோண்டுவான். இருந்தாலும் சிவகார்த்திகேயன் வந்து ஒரு உச்சத்தில் இருக்கும்போது அவர் அப்போ தான் மிச்சமாக இருந்தார். அவர் இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஆளாயிட்டாருங்கிற ஒரு வைத்தறிச்ச நிச்சயமாக இருக்கும். அவர் படத்தில் போய் இவர் எப்படி வில்லனை நடிப்பார். இப்போ நயன்தாரா விக்னேஷ் சிவன் சேர்ந்து வரும்போது இப்போ தனுஷ் வந்து முதல் வரிசையில் உட்காந்துருக்காரு. இப்போ நயன்தாரா அங்கே வர்றாங்க. அதில் தனுஷ் ஏதோ வெறுப்பாயிருவாருன்னு அவங்க நினைக்கிறாங்க. ஏன்னா படப்பிடிப்புக்கு வரமாட்டாரு, ஷூட்டிங் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு வெயிட் பண்ணுவாங்க. சிம்பு மட்டும் வரமாட்டாரு. ட்ரிபிள் ஒரு படம் ஒன்று பண்ணார். அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் மைக்கேல் ராயப்பனுக்கு ஒரு மிகப்பெரிய லாஸ். அதற்கு காரணமே சிம்பு தான் அவர் நினைக்கிறாரு. விஷாலை பொறுத்தளவுக்கு தயாரிப்பாளர் சங்கத்தில் இருந்த சுமார் ஒரு 10-12 கோடி ரூபாயை எடுத்து அவர் தவறாக செலவு பண்ணிட்டாரு. தனுஷை பொறுத்தளவுக்கு கதிரேசன் ஒரு தயாரிப்பாளர்கிட்ட 2014 அட்வான்ஸ் வாங்கிட்டு இன்னைய வரைக்கும் டேட்டு கொடுக்காம இருக்காரு. எனக்கு படம் நடிச்சு கொடுங்க, இல்லைன்னா வட்டி போட்டு இவ்வளோ பெரிய தொகை கொடுங்கன்னு அவர் கேட்குறாரு. Bharat Institute of Higher Education and Research. அக்காட் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ரூபன். இன்று நம்மோட இணைந்திருக்கிறார் வலைபேச்சு அந்தணன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ இப்போ சினிமாவில் ரெட் கார்டுன்ற ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. இப்போ ரெட் கார்டு வந்து குறிப்பிட்டு ஒரு 3 நபர்களுக்கு வந்து ரொம்ப கடுமையாக இருக்குது. யார் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா எஸ்டிஆர் அவர்களுக்கு, தனுஷ், அப்புறம் விஷால் அவர்களுக்கு. என்ன தான் சார் நடக்குது இந்த ரெட் கார்டு விஷயத்தில்? இல்லை, ஆக்சுவலாக அவங்க ஏன் ரெட் கார்டு போட்டாங்கங்கிறது ஒரு பிரச்சனை இருக்குது. இப்போ சிம்பு வந்து ட்ரிபிள் ஒரு படம் ஒன்று பண்ணார். அன்பானவன் அசராதவன் அடங்காதவன் ஒரு படம் பண்ணார். அதில் அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் மைக்கேல் ராயப்பனுக்கு ஒரு மிகப்பெரிய லாஸ். அதற்கு காரணமே சிம்பு தான் அவர் நினைக்கிறாரு. ஸோ அப்போ எனக்கு வந்து நஷ்ட ஈடு ஒரு பெரும் தொகை கொடுங்கன்னு அவர் கேட்குறாரு. இந்த பேச்சுவார்த்தை தொடர்ந்து போயிட்டே இருக்கு, ஒரு முடிவுக்கு வரல. இப்போ வந்து சிம்புவுக்கு அவங்க ரெட் கார்டு போட்ட பிறகு சிம்பு என்ன பண்ணுறாரு, இந்த பிரச்சனை இதுக்கப்புறம் நம்ம இழுக்கக்கூடாது, அவருக்கு என்ன காம்பன்சேஷன் கொடுக்கணுமோ நம்ம கொடுத்துருவோம்னு சொல்லி தயாரிப்பாளர் சங்கத்திட்ட சொல்லி நீங்கள் பேசுங்க, நான் கொடுத்துட்றேன்னு சொல்லிட்டாரு. அப்போ இதில் சிம்பு வந்து நம்ம சேர்க்க வேண்டாம்னு முடிவு எடுத்திருந்தாங்க. பட் இந்த பேச்சுவார்த்தை என்னமோ ஒரு காரணத்தினால அப்படியே ஆற போட்டுக்கிட்டே இருக்காங்க. இன்னொன்று மைக்கேல் ராயப்பன் கேட்குற தொகை கொஞ்சம் அதிகம்னு சிம்பு ஃபீல் பண்ணுறாரு. அது அதிகமாக குறைவான்னு மைக்கேல் ராயப்பன் தான் சொல்லணும், ஏன்னா பாதிக்கப்பட்டவர் அவர். அதனால் வந்து சிம்பு வந்து அந்த தொகையை கொடுப்பதற்கு கொஞ்சம் யோசிக்கிறார். ஹீரோ காரணமாவாங்களா சார்? படம் வந்து நல்லா போலன்னா அதுக்கு பொறுப்பா ஹீரோ தான் இருப்பாங்க. அந்த நேரத்தில் இவர் என்னவா இருந்தார், ஏன்னா படப்பிடிப்புக்கு வரமாட்டார். கிட்டத்தட்ட 10 நாள் 20 நாள் ஷூட்டிங் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு வெயிட் பண்ணுவாங்க. அன்னன்னைக்கு நீங்கள் பேட்டா கொடுத்தாகணும், ஷூட்டிங் செலவு நடக்கும், சிம்பு மட்டும் வரமாட்டார். இது தொடர்ந்து நடந்துகிட்டே இருந்துச்சு. அப்புறம் வந்து படத்தில் நீங்கள் அந்த படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும், வெவ்வேறு கெட்டப்பில் இருப்பார். ஒல்லியாக இருப்பார், திடீர்னு பார்த்தா அவ்வளோ பல்காக இருப்பார். அப்படிலாம் வந்து அவருக்கு ஒரு உணவு கட்டுப்பாடு இல்லாமல் உடம்பை பெருசாக வச்சுக்கிறது. அப்புறம் ஒரு கட்டத்தில் என்ன பண்ணிட்டார், படத்தை இதோட முடிச்சிருங்க, நான் இன்னும் வரமாட்டேன்ட்டார். படம் ஷூட்டிங் நடந்துட்டு போய் கதையே முடியல, நான் வரமாட்டேன் முடிச்சிருங்கன்ட்டார். அப்போ அப்படியே அப்ராப்டாக அந்த படம் நிற்கும் ஒரு இடத்துல. இது மாதிரி வந்து பல டார்ச்சர்களை அந்த நேரத்தில் சிம்பு கொடுத்தாரு. மைக்கேல் ராயப்பன் பக்கத்தில் நிறைய நியாயங்கள் இருக்குது, அதை வந்து நம்ம இல்லைன்னு மறுக்கவே முடியாது. இன்றைக்கி அதற்கான பதிலை வந்து அவர் சொல்லி ஆகணும். இன்றைக்கி இல்லை, என்னைக்கு இருந்தாலும் சொல்லித்தான் ஆகணும். அவர் என்ன பண்ணிட்டாரு, எனக்கு நீங்கள் நஷ்டஈடு தர வேணாம், இந்த படத்தால் பாதிக்கப்பட்ட விநியோகஸ்தர்கள் வெளியில் இருக்காங்க, அவங்க என்ன நெருக்கடி கொடுக்குறாங்க, நீங்கள் நேராக அவங்களுக்கு செட்டில் பண்ணுங்கன்ட்டார். இப்போ அவங்க எவ்வளோ கேட்குறாங்க, இவர் எவ்வளோ கொடுக்குறாருங்கிறதுல ஒரு கான்ஃப்ளிக்ட் இருக்குது, அது போயிட்டுருக்கு. விஷாலை பொறுத்தளவுக்கு தயாரிப்பாளர் சங்கத்தில் இருந்த சுமார் ஒரு 10-12 கோடி ரூபாயை எடுத்து அவர் தவறாக செலவு பண்ணிட்டாரு. அது தவறானா பர்சனலாக அவர் செலவு பண்ணிக்கல, சங்க உறுப்பினர்களுக்கு தான் கொடுத்தாரு. அது தீபாவளி பொங்கல்னு வரும்போது ஆளுக்கு 10,000 கொடுப்பாரு, அல்லது 5,000 கொடுப்பாரு. அவங்க ஸ்கூல் ஃபீஸாக கட்டுவார், காலேஜ் ஃபீஸாக கட்டுவார். அப்புறம் இன்னும் பல எல்லாமே வந்து தயாரிப்பாளர்களுக்கு கொடுக்க அந்த உறுப்பினர்களுக்கு கொடுத்த காசு. அப்புறம் சங்கத்தினுடைய அந்த பண இருப்பை டெபாசிட்டை நான் அதிகப்படுத்த போகிறேன், அதுக்காக சில கலை நிகழ்ச்சிகள் நடத்த போகிறேன்னு சொல்லி இளையராஜா வச்செல்லாம் ஏதோ கலை நிகழ்ச்சி நடத்தி அதிலெல்லாம் எல்லாமே லாஸ் ஆச்சு. டோட்டலாக இந்த 14 கோடியோ 12 கோடியோ காலி பண்ணிட்டு தான் அவர் இந்த பதவி விட்டு போனார். இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த பணத்தை நீ திருப்பி கொண்டு வந்து இங்கே வை, நீ தவறான முறையில் அதை செலவு பண்ணிட்டேன்னு சொல்கிறாங்க.
அதுக்காக அவருக்கு ஒரு ரெட்டு. விஷால் அவர்களை பத்தி பேசும்போது என்னன்னா, இப்ப அவர் வந்து 18 கோடி ஏதோ கேட்டதா இருக்கு. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு படத்துல வந்து வில்லனா நடிக்க போறாரு. மூவி வாய்ப்புகளே பெருசா இல்ல. அது எதனால சார் விஷால் அவர்களுக்கு? இல்லை, அவரை பொறுத்தளவுக்கு என்னென்னா ஃபைனான்சியர்கள்ட்ட கடன் வாங்கிட்டு அதை கரெக்டாக திருப்பி கொடுக்காம அவங்க மேலே வழக்கு போடுறது. இப்போ சினிமாவில் எப்போவுமே வந்து மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் தான். நீங்கள் எல்லாத்துக்கும் கோர்ட்டுக்கு போனீங்கன்னா உங்களை யாருமே நம்ப மாட்டாங்க. ஓகே, இவருக்கு நம்ம உதவியே செய்யக்கூடாது, ஏன்னா இவர் ஆகுன்னா கோர்ட்டில் போய் நின்றுவாருன்னு சொல்லிட்டு உதவி பண்ண மாட்டாங்க. கிட்டத்தட்ட விஷாலினுடைய நிலைமை அப்படி ஆயிடுச்சு. லைக்கா நிறுவனத்திட்ட ஒரு அட்வான்ஸ் வாங்கிட்டு டேட்டு கொடுக்காமலே இருந்தார். அவங்க நீதிமன்றத்துக்கு போன பிறகும் அவர் இந்த நேரம் வரைக்கும் டேட்டு கொடுக்கல. அதே மாதிரி அவர் ஃபைனான்சியர்கிட்ட வாங்கின கடனை செட்டில் பண்ணல, அதுக்கு ஒரு கோர்ட்டுக்கு போயிட்டார். ஸோ இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்குது. இப்போ அவர் படம் நடிப்பதற்கு சொந்த படம் தான் எடுத்தாகணும். அங்கே போனீங்கன்னா பணம் இல்லாமல் எப்படி எடுக்க முடியும்? எந்த ஃபைனான்சியரும் பணம் கொடுக்கல. அதுதான் இப்போதைய அவர் பிரச்சனை. புறநானூறு படத்தில் ஒரு வில்லனா நடிக்க கூப்பிடும்பொழுது அவர் ஈகோ இடம் கொடுக்காது. எப்படி இருந்தாலும் சிவகார்த்திகேயன் வந்து அவர் பார்த்து வளர்ந்த ஒரு நடிகர். இவர் உச்சத்தில் இருக்கும்போது அவர் அப்போ தான் மிச்சமாக இருந்தார். அவர் இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஆளாயிட்டாருங்கிற ஒரு வைத்தறிச்ச நிச்சயமாக இருக்கும். அவர் படத்தில் போய் இவர் எப்படி வில்லனா நடிப்பார்? ஆனால் அவங்க கேட்டிருக்காங்க, அவங்க அப்ரோச் பண்ணி நீங்கள் நம்ம படத்தில் நடிங்கன்னு கேட்டிருக்காங்க. அவர் முடியாதுன்னு மறுத்திருக்காரு. தனுஷ் அவர்களோட ரெட் கார்டு. தனுஷை பொறுத்தளவுக்கு கதிரேசன் ஒரு தயாரிப்பாளர்கிட்ட 2014 அட்வான்ஸ் வாங்கிட்டு இன்னைய வரைக்கும் டேட்டு கொடுக்காம இருக்கார். அதுதான் அவருக்கு பிரச்சனை. கிட்டத்தட்ட 4 கோடி ரூபா இன்றைக்கி அவர் வாங்கின அட்வான்ஸு இன்றைக்கி வட்டின்னு போட்டிங்கனாலே சினிமா வட்டி வந்து 5 வட்டி 6 வட்டி போடுவாங்க. அது வந்து இன்றைக்கி எவ்வளோ பெரிய வட்டியாக மாறி இருக்கு, ஒரு பெரும் தொகையாக மாறி இருக்கு. ஒன்று எனக்கு படம் நடிச்சு கொடுங்க, இல்லைன்னா வட்டி போட்டு இவ்வளோ பெரிய தொகை கொடுங்கன்னு அவர் கேட்குறாரு. ஸோ அதன் காரணமாக அவருக்கு ஒரு ரெட்டு. இதுதான் இதில் இருக்கிற. ஓகே, இப்போ தனுஷ் அவர்கள் பற்றி பேசும்போது இப்போ தனுஷ் அவர்களுக்கு வந்து இப்போ ரீசெண்டாக அவரோட படம் இட்லி கடை, அதோட ப்ரொடியூசர் அவரோட வீட்டு ஃபங்க்ஷனுக்காக போயிருந்தாரு. அங்கே ஒரு திரும்பி தனுஷ் நயன்தாரா ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. அது என்னதான் சார் உங்களோட பார்வையை அதை எப்படி பார்க்குறீங்க? என்ன நடந்துச்சு? இல்லை, ஆக்சுவலாக ஆகாஷ் பாஸ்கரன் ஒரு தயாரிப்பாளர். அவர் வந்து சினிமாவில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு நபராக இருக்கார். இப்போ தான் பல பேருக்கு அவர் பேர் தெரிஞ்சால் கூட அவர் ரொம்ப முக்கியமான ஒரு நபராக இருக்கார். பல பேர் அவருடைய திருமணத்துக்கு வந்திருக்காங்க. அப்போ நயன்தாரா விக்னேஷ் சிவன் சேர்ந்து வரும்போது இப்போ தனுஷ் வந்து முதல் வரிசையில் உட்காந்துருக்காரு. இப்போ நயன்தாரா அங்கே வர்றாங்க, அவங்களுக்கு கொஞ்சம் சீட்டு தள்ளி போட்டிருக்காங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, இல்லை நான் தனுஷ் பக்கத்தில் எனக்கு சீட்டு போடுங்கன்றாங்க. இப்போ வந்து உட்காந்துங்க கால் மேலே கால் போட்டு கிட்டத்தட்ட அவரை வந்து நீ எல்லாம் ஒரு ஆளாங்கிற மாதிரி அவங்க ஆட்டிடியூடு அங்கே இருக்குது. அதில் தனுஷ் ஏதோ வெறுப்பாயிருவாருன்னு அவங்க நினைக்கிறாங்க. அவர் இது மாதிரி பல விஷயங்களை பார்த்துருக்காரு. அவருக்கு தெரியாதா அது நம்மளை வெறுப்பேற்றுறதுக்காக பண்ணுறாங்கன்ட்டு. ஸோ அதனால் அதுதான் அங்கே நடந்த விஷயம். இந்த டாக்குமெண்ட்ரி கொடுத்து கடைசியாக என்ன தான் சார் ஆச்சு? என்ன ஆச்சுன்னே தெரியாமல் நியூஸுகளே வெளியே வரல. ஏன்னா அந்த செகண்ட்ஸ் வீடியோ போட்டதா வழக்கு பதிவு செஞ்சார் தனுஷ் அவர்கள். இப்போ அது என்ன தான் சார் இதுவில் இருக்குது? இல்லை, நோட்டீஸ் அனுப்புனதாக தான் இருக்குது. அவங்க இப்போ பதில் அனுப்பணும். நீங்கள் படத்தில் பயன்படுத்தினதுக்கும் நீங்கள் ட்ரெய்லரில் பயன்படுத்தினதுக்கும் முறையான ஒரு பதிலை அவங்க அனுப்பணும். அதில் வந்து நாங்கள் பட கிளிப்பிங்ஸை பயன்படுத்தலை, நாங்கள் ஷூட்டிங் ஸ்பாட்டில் எடுத்தது தான் பயன்படுத்தினோம்னு நிச்சயமாக அவங்க ஒரு பதில் கொடுப்பாங்க. இப்போ இவர் திரும்ப வந்து ஒரு பதில் கொடுக்கணும். என்னென்னா, நீங்கள் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் பயன்படுத்தப்பட்டாலும் அது எல்லாமே என்னுடைய ப்ராப்பர்ட்டி. இப்போ ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு இவர் தான் லொக்கேஷன் பணம் கட்டியிருப்பார். அங்கே இவங்க போட்டிருந்த ட்ரெஸ் எல்லாமே தயாரிப்பாளர் பணத்தில் வாங்கப்பட்டது. அவங்க போட்ட மேக்கப் உள்பட எல்லாமே தயாரிப்பாளர் பணத்தில் செய்யப்பட்ட விஷயம். அப்போ அது தயாரிப்பாளருக்கு தான் சொந்தம் அப்படின்னு இவங்க தரப்புலேருந்து ஒரு நோட்டீஸ் அனுப்புவாங்க. இப்போ மாறி மாறி நோட்டீஸ் போய் ஒரு கட்டத்தில் அது வழக்காக மாறும் நீதிமன்றத்தில். அங்கே என்ன தீர்ப்பு சொல்கிறாங்கன்னு தெரியும். ஓகே, இப்போ தனுஷ் அவர்களோட அடுத்த படம் வந்து இவங்க அமரன் படம் எடுத்த ராஜ்குமார் பெரியசாமி அவரோட ப்ரொடக்ஷனில் பூஜை போடுறதா சொல்லியிருக்காங்க. அதை பற்றின அப்டேட் என்னவா சார் இருக்கும்? இல்லை, இப்போ இந்த படம் ஒரு அமரன் படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக மாறின பிறகு ராஜ்குமார் பெரியசாமிக்கு ஒரு பெரிய வாண்டட் இருக்குது. ஸோ அந்த நேரத்தில் தான் அவர் தனுஷோடு சேர்ந்து படம் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுறாரு. அதுதான் அது. இதெல்லாம் ரொம்ப இயல்பான விஷயம் தானே. ஒரு வெற்றி பட இயக்குனரை தேடி பல பெரிய நடிகர்கள் போவதுங்கிறது ரொம்ப இயல்பான விஷயம் தானே. ஓகே, இப்போ நயன்தாரா அவர்களை குறித்து இப்போ என்னன்னா, இப்போ அவங்க ஏதோ ஒரு புது படம் வெளிவருது, ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்களோட லீடாக வச்சு அந்த படம் இருக்கிறது. அது என்ன படம்? அதை பற்றி நான் அப்டேட். ராக்காயின்னு ஒரு படம். அது புது இயக்குனர் இயக்குறாரு. சில பேர் சொல்கிறாங்க அது ரொம்ப பீரியட் ஃபிலிமுங்க, ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி நடக்கிற கதைன்னு சொல்கிறாங்க. சில பேர் வந்து இல்லை இது வந்து ஒரு சமகாலத்தில் நடக்கிற கதை, ஒரு மகளுக்காக தாய் எடுக்கிற சில முடிவுகள், அவள் வந்து கடைசியாக என்னவா ஆகிறா அப்படிங்கிறது சொல்கிறாங்க. இந்த மாதிரி கதைகள் நிறையா நம்ம பார்த்துட்டோம். கோவில்பட்டி
வீரலட்சுமி மாரி பல படங்களை நம்ம பார்த்துருக்கோம். அதில் வந்து நயன்தாரா ஃபைட் பண்ணுற மாதிரிலாம் எடுத்திருக்காங்க. ஸோ அது நயன்தாராவுக்கு இந்த படமாக கை கொடுக்குதான்னு பார்ப்போம். ஏன்னா இதுக்கு முன்னாடி அவங்க நடித்து ஒரு படமும் ஓடல. ஆமாம், ரொம்ப காலம் ஆச்சு அவங்க வெற்றி படம் கொடுத்து. ஸோ இதுவாவது ஓடுதா பார்க்கலாம். ஓகேங்க சார். சார் இப்போ வந்து சிவகார்த்திகேயன் அவர்களை குறித்து இப்போ என்னன்னா, இப்போ வாரிசு, விஸ்வாசம் அந்த வசூலே வந்து தாண்டிட்டாரு சிவகார்த்திகேயன் அப்படின்ற ஒரு செய்தி அடிபடுது. இப்போ என்னன்னா தனுஷும் சிம்பு அதுக்கப்புறம் வரிசையில் இருக்க தனுஷ், சிம்பு இவங்களாமே அந்த வசூலை வந்து முறியடிக்காம இருக்காங்க. சிவகார்த்திகேயன் வந்து அந்த வசூலை முறியடிச்சதுனால சிவகார்த்திகேயன் வந்து இவங்களை விட பிரம்மாண்டமாக வளர்ந்துட்டாரா? இல்லைங்க, அது வந்து ஒரு படம் வெற்றி அடையலாம், ஓகே, அதுக்கு ஒரேடியாக வளர்ந்துட்டாருன்னு நம்ம சொல்ல முடியாது. ஓகே, ஏன்னா ஒரு படம் ஓடும், ஒரு படம் ஓடாது. ரஜினி சூப்பர் ஸ்டார் ரஜினிக்கே படங்கள் ஓடாமல் போயிருக்கு, விஜய்க்கே படங்கள் ஓடாமல் போயிருக்கு, அஜித்துக்கே ஓடாமல் போயிருக்கு. அப்போ சிவகார்த்திகேயன் படம் ஓடுச்சுன்னா அப்போ எல்லாரும் அவங்களுக்கு கிடையாது. அப்படி கிடையாது. இல்லை, ஒரு படம் ஓடும், ஒரு படம் ஓடாது. ஒரு நீண்ட கால அடிப்படையில் தான் வந்து நீங்கள் அதை முடிவு பண்ணுமே தவிர ஒரு படம் 2 படத்தை வச்சுட்டு அந்த முடிவுக்கு வரக்கூடாது. ஓகே. இப்போ தனுஷ் அவர்களை பற்றி குறித்து கேட்டோம்னா, இப்போ அவரை தனிப்பட்ட முறையில் எல்லாருமே வந்து கார்னர் பண்ணுற மாதிரியே இருக்குது. நிஜமாலே அவர் இன்னைக்கு வந்து அந்த ஃபங்க்ஷனில் வந்து சிவகார்த்திகேயன் அவர்களே வந்து கூட நின்று பேசினாங்க. நம்ம ஆனால் வெளியே வந்து நிறைய நியூஸ்கள் அவங்க 2 பேருக்குள்ள ஏதோ ஒரு சண்டைப்பா, அவர் பேசினா சிவகார்த்திகேயன் ஏதாவது பேசினாலே தனுஷை வச்சு மீம்ஸ் போகிறதாகட்டும் அந்த மாதிரி நிறைய நடக்குது. ஆனால் தனுஷ் கிட்ட அவர் கூட இருக்கவங்களாம் பேசிக்கிட்டு தான் இருக்காங்க, பழகிட்டு தான் இருக்காங்க. ஆனால் வெளியே இருந்து பார்க்கும்போது ஒரு மாதிரி கார்னர் பண்ணுற மாதிரியே இருக்குது. இதை பற்றி நம்ம பாருங்க. இல்லைங்க, பொது இடங்கள்ல 2 பேர் சந்திக்கும் பொழுது பரஸ்பரம் நல்லா இருக்கீங்களான்னு கேட்கறதுங்கிறது ஒரு மனித பண்பு. அதை தான் தனுஷும் பண்ணியிருக்காரு, சிவகார்த்திகேயனும் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால் வந்து அவங்களுக்குள் பிரச்சனை இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. நிச்சயமாக வந்து ஒரு பிரச்சனை இருக்குது நீண்ட காலமாக. அவருக்கு என்னென்னா, நம்மால் அறிமுகப்படுத்தப்பட்டவர் பாண்டியராஜ் அறிமுகப்படுத்தியிருந்தா கூட அதற்கப்புறம் அவருடைய கிரேடு கொஞ்சம் வளர்ந்தது நம்ம படத்தினால தான் அப்படின்னு தனுஷ் நினைக்கிறாரு. அதை வந்து பல இடங்களில் ஒரு அவருடைய ரகசியமானு சொல்ல முடியாது, நண்பர்கள்ட்ட விவாதிக்கும் போதெல்லாம் அதை பற்றி பேசியிருக்கிறாரு. ஒரு கட்டத்தில் சிவகார்த்திகேயனுடைய வளர்ச்சி அவருக்கு பிடிக்காமல் போனதெல்லாம் உண்மைதான். ஓகே, இன்னைக்கு அதையும் மனசில் வச்சுக்கிட்டு மூஞ்ச திருப்பிட்டு போகணுங்கிற அவசியம் கிடையாது. அதுதான் பண்பு. நீங்கள் அது பேசுகிறத வச்சு எல்லாரும் நண்பர்கள்னு சொல்ல முடியாது. நீங்கள் சினிமாவில் வந்து அப்படியே கட்டி பிடிச்சிப்பாங்க, கடைசியில் அந்த பக்கம் போய் இவன் அவனுக்கு குழி தோண்டுவான், அவன் இவனுக்கு குழி தோண்டுவான். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப சகஜமான விஷயம். அதனால் இந்த காட்சிகளெல்லாம் வச்சுட்டு நீங்கள் ஒரு முடிவுக்கு வரவே கூடாது. சிறப்பான கருத்துக்களுக்கு நன்றி சார். நன்றி.